மட்டும் தான் நீங்க இந்த யூனிவர்ஸுக்கு அல்லது உங்களுடைய பிசினஸ்க்கு நீங்க ஃபிட் ஆக முடியும். அதர்வைஸ் உங்களுடைய ஃபிட்னஸ் ப்ராப்ளம் வில் நெவர். ஸோ அது வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்த யோஎஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இதுதான் உங்களுடைய இதுல என்னன்னு சொன்னா எங்களுடைய தெரபியூட்டிக் அப்ரோச். உங்களுக்கு நாங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷனோ அறிவுரையோ கொடுக்கவே மாட்டோம். எங்களுடைய ஃபார்முலா வந்து ATM, நோ அட்வைஸ், நோ டுட்டோரியல், நோ மெடிஷன். ஸோ உங்களுடைய மைண்டுக்குள்ள என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு அந்த ஃபைல் அந்த ஃபங்க்ஷனை நாங்க அனலைஸ் பண்ணிட்டு அதை உங்களுக்கு மாத்திரம் தான் முக்கியமான விஷயம். அது பேர் மெட்டா காக்னிஷன் சொல்றோம். மெட்டான்னு உங்களுக்கு வந்து இல்லையா? மெட்டானா நீ எப்படி திங்க் பண்றீங்கிறது தான். அந்த மெட்டான்னு போட்டிருப்பாங்கல்ல ஃபேஸ்புக்ல. மெட்டானா வாட் இஸ் த மீனிங், சைக்காலஜிக்கல் மீனிங்னா நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறதா மெட்டா. நாங்க வந்து உங்களுடைய நினைப்பை உங்களுடைய திங்கிங்கை மாற்றி அமைக்கிறதா மெட்டா காக்னிட்டிவ் தெரபி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? இதுல வந்து உங்களுடைய ஓஎஸ் சிஸ்டம் என்னன்னா உங்களுடைய மைண்ட் எதுல மூவ் ஆயிட்டு இருக்கு. செகண்டரியா வந்து உங்களுடைய சோசியலிட்டி எப்படி இருக்கு, சோசியல் பிராண்டிங், உங்க ஃபேமிலியில உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அதுக்கடுத்து சொசைட்டில என்ன நினைக்க வைக்கணும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அழுத்தம் இதெல்லாம் வந்து ப்ரெஷரைஸ் ஆகுது. உங்களுடைய லைஃப் பேட்டர்ன் எப்படி இருக்குங்களா, எப்படிங்க நீங்க அசஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்காக ரன் பண்ணிருக்கீங்க ஓஎஸ் சொல்றோம். ஸோ இதை வந்து பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய என்டர்பிரனர்ஷிப். நீங்க ஒரு தொழில் முனைவோரா நீங்க மாறணும் அப்படின்னு சொன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு கேட்கிறேன். எத்தனை பேருக்கு எழுதுறது கஷ்டமா இருக்கு? சார் எழுதுறதே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, எழுதுவே இருக்கு. ஏன்னா இங்க நிறைய கார்பரேட்ல உள்ள இருக்காங்க, அவங்க எழுத சொன்னா எழுத முடிய மாட்டேங்குது. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்ததுன்னா நல்லா தெரிஞ்சுங்க. இது பேர் டைகிராஃபியான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எழுதுறதுக்கு பிடிக்காது, எழுத சொன்னா கோபம் வரும். ஸோ இது டைகிராஃபியான்னு சொல்லுவோம். சொல்லியிருக்காங்களா எந்த வீடியோவையும் வராது. சரியா? அது போய் டைஃப்ரேஷன் சொல்லுவோம். நமக்கு பேச தெரியும், அதாவது எல்லாமே தெரியும். நம்ம 4 பேர் ஃப்ரெண்டு கிட்ட பழகணும்னா அந்த 4 பேர் கூட மட்டும் தான் கடைசி வரைக்கும் பழகுவோம். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க எல்லாத்துக்கூடையும் பழகவும் எந்த யூஸும் இல்லை. யாருக்கான பட் எந்த பெனிஃபிட்டுமே இருக்க. ஒரு சிலர் வந்து எப்பவுமே பாத்ரூம் போன கூட துணைக்கு ஆள் வருமா, வரல, அப்ப வரல, வந்தா வரும். இதெல்லாம் வெக்கப்பட வேண்டியது. நீங்க போய் 2 நிறுத்தி வேண்டியது. இதுதான் அவங்களுடைய ப்ராப்ளமா இருக்கு இல்லையா? சோ அது வந்து டைஃப்ரேஷன் சொல்லுவோம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து மேக்ஸ் கண்டாவே சோ மேக்ஸ் நிறைய பேருக்கு வரல அப்படின்னா அதுக்கு டை கால்குலேஷன் சொல்லுவோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாது. இன்னும் நிறைய பேருக்கு வந்து படிக்கிறதே பிடிக்கும். நாளைக்கு டெஸ்ட், ஐயோ இவங்களுக்குலாம் மனிதனாவே இல்லையா? நமக்குள்ள எத்தனை கேள்வி வருவாங்க, மனுஷனா இல்லையா? பொழுதுக்கு படிவடினா எப்படி தான் படிக்கிறது, இதெல்லாம் மனுஷனா மாடா அப்படின்னு ஒரு பயங்கரமான கொஸ்டின் ஓடும். அப்படிலாம் ஓடிட்டு அது பேர் டிஸ்லெக்ஸியான்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கியூர் பண்ணா நல்லது, கியூர் பண்ணினா நல்லது. எங்களை பொறுத்தவரை எல்லாமே நல்லது, தப்பே கிடையாது. ஸோ இது வந்து எல்லாமே என்ன செய்யணும், பாசிட்டிவ் கேள்விப்பட்டீங்களா? பாசிட்டிவ் அப்படின்னா என்னது? எனக்கு தகுந்த மாதிரியே சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தகுந்த மாதிரி நீ சொல்லினா அதுக்கு பேர் நெகட்டிவ். எனக்கு தகுந்த மாதிரி சொன்னா பாசிட்டிவ். இது வந்து ஒரு மனநோயுடைய அறிவு. இது வந்து மென்டல் டிசார்டர். மென்டல்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. மைண்ட், கிரீக் லாங்குவேஜ்ல மைண்டுக்கு பேர் மென்டல். நீங்க எல்லாம் மென்டல் சொன்னீங்கன்னா வேற, ஓகேவா? சோ இது இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா படிக்கலாம்னு தோணும், படிக்க புக் எடுத்தா தூக்கம் வரும். இந்த தூக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ எங்கிட்ட வரக்கூடிய டிசார்டர் நிறைய பேர் பார்க்கணும். சார் தூங்க முடியல அது பேர் ஸ்லீப் கிரேவிங். இதுக்கு வந்து உலகத்தில் மெடிஷனே கிடையாது. தூங்க முடியல. வீட்டில் சொல்லுவாங்க அவங்க அம்மா அப்பா இப்படி தான் சின்ன வயசுல சொல்லிட்டு இருக்கு. இப்போ கல்யாணம் 30 வயசு ஆகுது, 40 வயசுல வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே வந்து எப்போது ஸ்டார்ட் ஆகுதுன்னா 70% ஆஃப் ப்ராப்ளம் ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட். அதனால வந்து ஸ்லீப் கிரேவிங் சொல்லுவோம், ஸ்லீப் அடிக்ஷன் சொல்லுவோம். சரியா? இது இருந்ததுன்னா நீங்க சரியான முறையில் கியூர் எடுத்தீங்க, நல்லது. கியூர் எடுத்து எங்களுக்கு வந்து நல்லது, எல்லாமே தப்பே கிடையாது. இப்பவே குணப்படுத்திட்டா நல்லது, குணப்படுத்தினா படப்படுத்தும். ஓகே, சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னன்னா என்டர்பிரனர்ஷிப்ங்கிறது ப்ராசஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ராடக்ட் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டை நீங்க உருவாக்க முடியும். சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? பிசினஸ்ங்கிறது வந்து பிசினஸ்க்கு என்டர்பிரனருக்கு என்ன வித்தியாசம்? பிசினஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க உன்னை கண்டுபிடிச்சு அதை சஸ்டெயின் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் பிசினஸ். அதுக்கு வந்து ஹியூமன் லாங்குவேஜ் அவசியம். தமிழ் இங்கிலீஷ் கிடையாது, ஹியூமனுடைய பிஹேவியர் லாங்குவேஜ் முக்கியம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் எப்படி இருக்குன்னா அந்த பிசினஸ்ல வந்து நீங்க வெளிநாட்டு போய் சேர்றதுக்கு நீட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கிறது வந்து கன்சியூமர் லாங்குவேஜ். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து வந்து பிசினஸ் ஆல்சோ அதுக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்கும்.
என்டர்பிரினர்ஷிப் அதுக்கு ஒரு பிஹேவியர் இருக்கும். நீங்க ஒன்று கண்டுபிடிச்சோன்னா உடனே உங்களை கூப்பிட்டு கை தட்டி கூப்பிட்டு வரவேற்பாங்களா? ரிஜெக்டட். என்னோட பிசினஸ்லயே ஆட்டிசம் இருக்கு. ஆட்டிசம் கேள்விப்பட்டீங்களா? இயங்காத தன்மை. அதே மாதிரி வந்து உங்களுக்கு லேர்னிங்லயே ஆட்டிசம் இருக்கு. என்னன்னா எதுவுமே பிடிக்காது, எதுவுமே செய்ய தெரியாது, எதுவுமே நம்ம ஜாலியா இருக்க மட்டும் தான் தோணும். அது வந்து லேர்னிங் ஆட்டிசம். இதே மாதிரி பிசினஸ் ஆட்டிசம். அதே மாதிரி பிசினஸ் ADHD இருக்கு. என்னன்னா உங்களால பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, படிப்புல பண்ண முடியாதுங்கிறது வந்து லேர்னிங் ADHD. பிசினஸ்ல பண்ண முடியாதுங்கிறது ADHD தான். ஸோ இதெல்லாம் நீங்க மாத்திட்டீங்கன்னா நீங்களும் சக்சஸ்ஃபுல் பீப்புளா மாற முடியும். அப்போ உங்க பர்சனாலிட்டி எப்படி மாற்றணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு படிப்புல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி உங்களை வந்து இந்த உலகம் என்ன எதிர்பார்க்குதோ அந்த உலகத்துக்காக உங்களை நீங்க தயார் பண்ணக்கூடிய ஸ்கில் இருந்தா அதுதான் ஃபர்ஸ்ட் என்டர்பிரினர்ஷிப்னால ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஸோ உங்களால் அதை பண்ணணும். இல்லை சார் நான் சிலபஸ் மட்டும் தான் படிப்பேன், அந்த சிலபஸ் வச்சு நான் டெவலப் ஆக நினைச்சீங்கன்னா உன்ன மாதிரி சிலபஸ் படிச்சவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு +2 எழுதுறவங்க வந்து 8 லட்சம் பேர் இருக்காங்க. அதுல வந்து வேரியஸ் காலேஜ்ல போயிட்டு நிறைய இருக்காங்க. அப்போ உங்களை டெவலப் பண்றதுக்கு இந்த என்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட்டுக்கு நீங்க வரணும். ஸோ உங்களுடைய பர்சனாலிட்டி எது